children, now we are going to see 4th standard English lesson 1. Okay, now let us see the meaning. See the first one, foothill. Foothill means the மலை உச்சி, அது டாப்பு, கீழே இருக்கும் இல்லையா பாதம், அதாவது மலை ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த இடம் தான் மலையடிவாரம்னு சொல்லுவோம். ஓகே, தென் see the next one, த்ரோன்னா இது கிங்கோட சேர். ஓகே, தென் நர்ச்சர் மீன்ஸ் கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் while they grow. அதாவது இப்போது நர்ச்சர்னால் வளர்க்குறது, கேர் எடுத்து வளர்ப்போம் இல்லையா, ஒரு குழந்தையோ ஒரு செடியோ ரொம்ப கேர் எடுத்து வளர்ப்போம் இல்லையா, அதான் நர்ச்சர். ப்ரிசன்னா தெரியும், a place where people who do not follow the law are locked up. ஜெயில்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். brassனா பித்தளை, a metal pot made by a mixture of copper and zinc. Okay, பித்தளைன்னு சொல்லுவோம். Now let us go to the lesson. The lesson is the best policy. See, here is a girl. She is asking, grandfather, I give the missing thing to the owner or to the police, do you? அந்த பொண்ணு கேட்குறா அந்த தாத்தா கிட்ட, நான் வந்து எந்த பொருள் அது யாரோ தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று அது உரியவங்க கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன், இல்லை போலீஸில் கொண்டு போய் கொடுத்துருவேன், நீங்கள் எப்படி தாத்தா அப்படின்னு கேட்குறா. ஓகே, இதுதானே நல்ல ஒரு குணம், சிறந்த குணம்னு சொல்லலாம், சிறந்த கொள்கைன்னு சொல்லலாம். ஓகே, now let us go to the lesson. Okay, the lesson's name is the 7 seats. Long ago there was a kingdom at the foothills of Animalai. மலையடிவாரத்தில் ஒரு ஊர் இருந்துச்சு. The kingdom flourished in trade and arts under the rule of their king's rule. அந்த ஊர் வந்து ரொம்ப வியாபாரத்தில் சிறப்பாக செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த கிங் வந்து நல்ல முறையில் அந்த ஊரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். He was respected and revered by all. அவருக்கு எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க. It has been 30 years under his rule. அவர் கிட்டத்தட்ட 30 years தான் அந்த ஊரை ஆண்டு வந்துக்கிட்டு இருந்தார். One day the aging king woke up worried. அந்த கிங்குக்கு வந்து ஒரு கவலை வந்துடுச்சு, அவருக்கு ஏஜ் ஆகிட்டே இருந்துச்சு. He was getting very old and had no heir to take his place. அவருக்கு ஏஜ் ஆகிட்டே இருந்தனால அவருக்கு அடுத்து அந்த பிளேஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அவருக்கு ஒரு கவலை இருந்துச்சு. He decided to adopt and raise a child as the heir. அதனால் அவர் என்ன டிசைட் பண்ணார்னா, ஒரு குழந்தைய நம்ம வளர்க்கலாம், தத்தெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம், அந்த குழந்தை நம்ம காலத்துக்கு அப்புறம் அந்த ஆட்சியை நடத்தும் அப்படின்னு நினச்சாரு. பட் he knew that the adopted child must be honest. அப்போ அவர் என்ன நினச்சிருக்காரு, நம்ம அடாப்ட் பண்ண போகிற சைல்டு வந்து ரொம்ப நேர்மையான குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. To find the child, he held a competition in his kingdom that was open to all. அவரோட அரசவையில் ஒரு காம்படிஷன் நடத்திருக்காரு, யார் வேணாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, ஜஸ்ட் குழந்தைங்க மட்டும். The competition had many levels and spanned for nearly 6 months. நிறைய லெவல்ஸ் நடந்துச்சு, ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படின்னு போய்கிட்டே இருந்துச்சு. அந்த காம்படிஷனுக்கு கிட்டத்தட்ட 6 months நடந்துச்சான். அட் த எண்ட் ஆஃப் இட் கடைசியில் 5 boys and 5 girls made it to the very last round. 5 boysம் 5 girlஸும் செலக்ட் ஆகிருக்காங்க. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong and capable. அதில் யாரும் ரொம்ப சிறந்தவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சான். ஏன்னா எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக புத்திசாலியாகவும் இருந்திருக்காங்க, ஸ்ட்ராங் நல்ல திறமையாக வில் பவர் உள்ளவங்களாகவும் இருந்திருக்காங்க, தைரியமானவங்களாகவும் இருந்திருக்காங்க, அண்ட் கேப்பபிள் அந்த கெப்பாசிட்டி அந்த தகுதியும் இருந்துச்சான். The king said, I have one last test for you all. உங்கள் எல்லாத்துக்கும் நான் கடைசியாக ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். The one who passes this test will be the winner. அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறவங்க தான் வெற்றியாளராக கருதப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. As you all know, the winner will be the heir to my throne. ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, அதில் வெற்றி பெறுறவங்க தான் என்னோட அரசாட்சிக்கு எனக்கு அப்புறம் நீங்கள் நடத்த போகிறீங்க, என்னோட வாரிசுன்னு கூட சொல்லலாம், என்னோட வாரிசாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் கிங்டம் டிபெண்ட்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ த நியூ லீடர் மஸ்ட் நோ ஹவு டு க்ரோ பிளான்ஸ். அதனால் புதுசாக வர்ற தலைவர் வந்து எப்படி மரம் செடியெலாம் வளர்க்கணும்னு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹியர் ஆர் 7 seeds of wheat for each of you. இங்கே வந்து நான் 7 seeds வச்சுருக்கேன், ஒவ்வொருத்தருக்கும் 7 seeds of wheat. என்ன சீடு, வீட்டை வச்சுருக்கேன். டேக் them home, இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. plant and nurture them for 6 weeks. இதை நட்டு வச்சு கேர்ஃபுல்லாக வளருங்க. எவ்வளோ நாளைக்கு, 6 weeksக்கு வளருங்க. அட் த எண்ட் ஆஃப் த 6th week
6வது வார முடிவில் we shall see who has done the best job of nurturing them. 6th வீக்கோட எண்டில் யார் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ எல்லோரும் இதை எடுத்துகிட்டு போங்க. யார் நல்லா வளர்த்துருக்கீங்களோ அவங்க தான் இந்த த்ரோனில் அமர போகிறீங்க, இந்த சீட்டில் அமர போகிறீங்கன்னு சொல்லிட்டாரு. தட் பர்சன் வில் பி த ஹையர் டு த த்ரோன் அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டார். Okay children, after getting your book, you read the lesson. Thank you. I will meet you in the next class. Okay.